2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆனால் ஆட்சி அமைக்க தவேகாவிற்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அடுத்தது தொங்கு சட்டசபை அமையும் என்றும் கூறப்பட்டும் வருகிறது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை. ஆனால் தவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லை. இருந்தாலும் விஜய் ஆட்சி அமைக்க கவர்னரிடம் உரிமை கோரியுள்ளார். கவர்னரும் அதற்கு அனுமதி அளித்துள்ளார். ஆனால் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு சட்டசபையில் குறிப்பிட்ட நாட்களுக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். இதனிடையேதான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க தவேகாவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக காங்கிரஸ் தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் மதவாத சக்திகளை கூட்டணியில் இணைக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் தவேகாவுடன் கூட்டணி அமைப்பதாக காங்கிரஸ் கூறியுள்ளது. இதனால் தவேகா ஆதரவு எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 113ஆக உயர்ந்துள்ளது. தவேகா ஆட்சி அமைக்க மேலும் 5 எம்எல்ஏக்கள் தேவை. எனவே தவேகா, விசிக, கம்யூனிஸ்ட், பாமக உள்ளிட்ட கட்சிகளுடன் தவேகா பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் தவேகா தலைவர் விஜய் தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். மக்கள் மாளிகைக்கு சென்ற பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அப்போது தவேகா மூத்த நிர்வாகிகள் செங்கோட்டையன், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், வெங்கட்ரமணன் ஆகியோர் உடனிருந்தனர். இருந்தாலும் 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை வழங்காததால் விஜய் 2 நாட்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டார். அதாவது விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து 48 மணி நேரத்திற்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தவேகா தலைவர் விஜய் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். பதவியேற்பு விழா நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற உள்ளது. இந்த விழாவில் 5000 பேர் வரை அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டும் வருகிறது. விஜய் முதலமைச்சராக பதவியேற்றால் 9ஆம் தேதிக்குள் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். கால அவகாசம் குறைவாக உள்ளதால் விஜய் என்ன செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசியலில் முக்கிய திருப்பமாக காங்கிரஸ் கட்சி திமுகவுடனான 20 வருட கூட்டணியை உடைத்து தவேகாவுக்கு ஆதரவளிக்க முன்வந்துள்ளது காங்கிரஸ். ஆனாலும் தவேகா ஆட்சி அமைக்க இன்னும் 6 உறுப்பினர்கள் அவசியம் என்பதால் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை முழுவீச்சில் நடைபெற்றும் வருகிறது. தமிழ்நாட்டில் உருவாகியுள்ள தொங்கு சட்டசபை நிலையில் விஜய்க்கு தற்போது இருக்கும் டென்ஷன் அடுத்த 5 வருட ஆட்சியில் தொடர உள்ளது என்பதுதான் தவேகாவினரின் தற்போதைய நிலை. இதனாலோ என்னவோ அதிமுகவுடன் கூட்டணி வைக்க முயற்சிகள் நடந்து வருகிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மொத்தம் 234 தொகுதிகளில் ஆட்சியை அமைக்க குறைந்தபட்சம் 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. விஜய் போட்டியிட்ட மற்றொரு தொகுதியை சேர்த்தாலும் பெரும்பான்மைக்கு இன்னும் 10 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படும் சூழல் உருவாகி உள்ளது. இதனால் தவேகா கூட்டணி ஆதரவு இல்லாமல் ஆட்சியை அமைப்பது என்பது சாத்தியமற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் இந்த கூட்டணி தான் விஜய்க்கு அடுத்த 5 வருடத்திற்கு ஆட்சியை தக்க வைப்பதில் பெரும் சவாலாக இருக்கப் போகிறது. காங்கிரசின் 5 உறுப்பினர்கள் ஆதரவு அளித்தாலும் இன்னும் 6 உறுப்பினர்களின் உதவி தவேகாவிற்கு அவசியமாக உள்ளது. இதனால் பெரும்பான்மையை எட்டுவதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன. இந்த நிலைமை தமிழக அரசியலில் புதிய புயலை கிளப்பி உள்ளது. பெரும்பான்மையை எட்டுவதற்காக தவேகா தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்த கட்சிகளின் ஆதரவு ஆட்சியை அமைப்பதற்கான முக்கிய பலமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அதிமுகவிலிருந்து சில முக்கிய தலைவர்கள் தலைமையில் ஒரு பகுதி உறுப்பினர் தவேகாவுக்கு ஆதரவளிக்க தயாராக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இது உண்மையாக இருந்தால் அரசியல் சமநிலை தலைகீழாக மாறக்கூடும். திமுக காங்கிரஸ் பிளவு, அதிமுகவிலிருந்து முக்கிய தலைகள் வெளியாகும் தகவல் என தமிழ்நாடு அரசியல் கட்டமைப்பை தவேகா மாற்றி வருகிறது. தவேகா தலைமையிலான அரசு அமைந்தாலும் அது ஒரு தொங்கு சட்டசபை நிலையாகவே இருக்கும். இத்தகைய சூழ்நிலையில் ஆட்சியின் நிலைத்தன்மை எப்போதும் சந்தேகத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். ஒரு கட்சி தனியாக 118 இடங்களை வென்று ஆட்சி அமைத்தால் அது இயல்பாகவே 5 ஆண்டுகள் நீடிக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் கூட்டணி ஆதரவில் உருவாகும் அரசு கூட்டணி கட்சிகளின் நம்பிக்கையிலேயே நிலைத்து நிற்கும். ஆதரவு திரும்ப பெறப்பட்டதால் எந்த நேரத்திலும் ஆட்சி கவிழும் வாய்ப்புகள் உள்ளது. தவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் வாய்ப்பு உருவாகியுள்ள நிலையில் அதற்கு பிறகு வரும் சவால்களே முக்கியமானவையாக உள்ளன. மத்திய அரசின் திட்டங்கள், பட்ஜெட் முடிவுகள், கூட்டணி கட்சிகளின் கொள்கை நிலைப்பாடுகள், முக்கியமான திட்டங்கள், ஆட்சியில் எடுக்கப்படும் நிலைப்பாடுகளும் முடிவுகளும் என அனைத்தும் கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாட்டை தீர்மானிக்கும். குறிப்பாக மத்திய அரசின் கொள்கைகளுக்கு தவேகா ஆதரவாக செயல்பட்டால் கூட்டணி கட்சிகளுக்கு விலக வாய்ப்புகள் அதிகம்.
இந்த அதிருப்தி வெளிப்படையாக உருவானால் ஆதரவை திரும்ப பெறும் சூழல் ஏற்பட்டு தாவேகா மீண்டும் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் வரலாம். இந்த அனைத்து அரசியல் மாற்றங்களின் பின்னணியில் தாவேகா தலைமையிலான அரசு 2031ஆம் ஆண்டு வரை முழுமையாக நீடிக்குமா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் எழுந்து வருகிறது. இதேபோல விஜய் அறிவித்த நலத்திட்டங்கள் விரைவில் செயல்படுத்தப்பட்டாவிட்டாலும் மக்கள் மத்தியில் அதிருப்திகள் நிலவும். அது மட்டுமில்லாமல் விஜய் முதலிடம் பெற்றும் அவரால் மற்ற கட்சிகளின் துணையின்றி முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார முடியவில்லை. திமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக முடியவில்லை. எடப்பாடி பழனிசாமி ஜெயித்த போதிலும் அவராலும் எதிர்க்கட்சி தலைவராக முடியவில்லை. என்னடா தேர்தல் இது என்ற புலம்ப வைத்திருக்கிறது. அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் கற்பனைக்கும் எட்டாத பல திருப்பங்களை கொண்ட ஒரு விசித்திரமான நிகழ்வாகவே அமைந்தது. பல தசாப்தங்களாக தமிழகத்தை ஆண்டு வந்த திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் ஒருபுறம், புதிய மாற்றத்தை நோக்கி துடிக்கும் இளைஞர்களின் எழுச்சி மறுபுறம் என களம் அனல் படர்ந்தது. ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியான போது அதுவரை நிலவி வந்த அனைத்து அரசியல் கணக்கீடுகளையும் தவிடு பொடியாக்கி யாராலும் கணிக்க முடியாத ஒரு வினோதமான சூழலை உருவாக்கியது. மேலும் இந்த தேர்தலின் மிகவும் விசித்திரமான அம்சம் என்னவென்றால் பிரதான கட்சிகளின் தலைவர்கள் மூவருமே ஒருவித தர்ம சங்கடமான நிலையில் தள்ளப்பட்டதுதான். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கடுமையான உழைப்பின் மூலம் கட்சியை 2ஆம் இடத்திற்கு கொண்டு வந்த போதிலும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கூட அலங்கரிக்க முடியாத ஒரு சூழல் உருவானது. பல ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு தலைவருக்கு தன்னுடைய சொந்த தொகுதியில் ஜெயித்து எம்எல்ஏவாக முடியவில்லை. அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நிலைமையும் மிகவும் விசித்திரமாகவே அமைந்தது. கடந்த முறையை விட கூடுதல் தொகுதிகளில் வெற்றி பெற்று தன்னுடைய செல்வாக்கை அவர் நிரூபித்த போதிலும் அவரால் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை தக்க வைக்காமல் முடியாமல் போனது. தன்னுடைய சொந்த தொகுதியான எடப்பாடியில் வெற்றி பெற்றும் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அதிகாரமற்ற நிலையில் இருப்பது என்பது ஒரு அரசியல் தலைவருக்கு நேரும் மிகப்பெரிய சோதனை என்பதற்கு இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு சான்றாக அமைந்தன. மறுபுறம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் தேர்தலிலேயே மிகப்பெரிய வரலாற்று சாதனையை படைத்தார். தமிழகத்தின் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களை கைப்பற்றி முதலிடம் பிடித்த போதிலும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தால் அவரால் உடனடியாக முதலமைச்சர் நாற்காலியில் அமர முடியவில்லை. மக்களிடம் பெரும் ஆதரவை பெற்று முதலிடம் பிடித்த ஒரு தலைவரால் மெஜாரிட்டி என்னும் தொழில்நுட்ப சிக்கலால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாமல் போனது இந்த தேர்தலின் உச்சக்கட்ட விசித்திரமாகும். மேலும் இந்த முரண்பாடான சூழல்களை பார்க்கும் போது இது ஒரு விசித்திரமான தேர்தல் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. பெரிய அனுபவம் கொண்ட தலைவர்கள் பதவிக்காக காத்திருக்க புதிய அலை ஒன்று முதலிடத்தை பிடித்தும் அதிகாரத்திற்காக கூட்டணி கட்சிகளை நம்ப வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள விஜய் அவர்கள் பதவியேற்பதற்கு முன்பாகவோ பதவியேற்ற பிறகோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திக்க உள்ளதாகவும் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அநேகமாக இந்த சந்திப்பு தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஸ்டாலினை சந்திக்கும் விஜய் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.